எது உண்மை எது பொய் என்பதை ஆராயாமல் உனக்கு நன்மையானதை மட்டும் ஏற்றுக்கொண்டு வேதவசனம் கூறுகிற சத்தியத்தை நீ புறக்கணித்தால் நீ நம்புகிற அந்த பொய்யை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கத்தக்கதான பொய்யின் ஆவியின் மூலமாக கொடிய வஞ்சகத்தை தேவன் உனக்குள்ளே அனுப்புவார். அந்த பொய்யின் ஆவி இன்னும் உன்னிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது சபையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது உன் வீட்டிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது நீ எங்க போனாலும் அங்கே அது உன்னிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்யை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாய், ஆனால் சத்தியத்தையோ நீ வெறுக்கிறாய். பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு உனக்கு இருக்கிறது, ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனசு இல்லை. ஆகவே சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஒருவனை நீ வெறுக்கிறாய், நீ பகைக்கிறாய்.